ஃபைனலி சொன்ன மாதிரி ஃபெப்பில் நம்ம 2026ஓட ஃபர்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி Feb 14. ஸோ கொஞ்சம் அந்த லவ் ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் வைப்பில் கொண்டு போகலாமே அப்படின்னு தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே என்னென்னா நிறைய இடங்களில் லவ்னா இதுதான் அதுதான் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ரீசெண்டான சர்ச்சஸில் இந்த லவ் ரிலேட்டடில் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் லவ், லவ்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டே அவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கல்ல. எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இது ஒரு அன்கட் வெர்ஷனாக இருக்கும். நான் எதையுமே இதில் கட்டோ இல்லை ட்ரிம்மோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்ன பேசுகிறேனோ அதை அப்படியே நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதில் எந்த ஒரு கட்டிங்ஸ், ட்ரிம்மிங், எடிட்டிங் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம படத்தில் பார்க்குறது இல்லை புக்கில் படிக்கிறது, இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. பட் வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் லவ்? இது எனக்கு இது லவ் அப்படின்னா நிறைய பேர் இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதனால தான் எனக்கு அவங்கள பிடிச்சது, அதனால தான் அவங்களுக்கு பிடிச்சது. ஸோ ஒரு ரீசனோடு வர்றது தான் லவ்வா, இல்லை ரீசனே இல்லாமல் வர்றது பேர் தான் லவ்வா? இது எதையுமே இதுதான் லவ் அப்படின்னு நம்மளால் யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. வாட் இஸ் த ஃபீலிங்? இட்ஸ் டிஃபைன்லெஸ். இது நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயற்கை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த ஃபாதராக இருப்பார், ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன அப்படின்னா, காதலிக்கிறதுக்கு காரணம் இருக்காது, அப்படி காரணம் இருந்தால் அது காதலாகவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருப்பார். யார் இது? ஷேக்ஸ்பியர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருத்தர் மேலே காதல் வர்றதுக்கு காரணம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. ஒருத்தர் ஒரு விஷயத்தினால பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ரீசனால் தான் ஒருத்தரை பிடிச்சது அப்படின்னா அது லவ் இல்லை அப்படின்னா எது லவ்? அப்போ எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியலை சொல்லப்போனால். இப்போது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி யார் கூட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நம்மளுடைய ஸ்லாங், இந்த ஜென்சி ஸ்லாங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரிலேஷன்ஷிப் எக்கச்சக்க ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்கெலாம் அவ்வளோ பேர் இருக்குது. இதெல்லாமே எல்லா காலத்துலேயும் இருக்கிற ஒரு விஷயங்களில் இப்போ நம்ம நேம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை இப்போ தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நிறைய க்ரியேட் ஆகுதா, அதெல்லாம் தெரியல. ஓகே, இட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக். நான் அப்படி தான் போயிடுவேன். இப்போ என்னென்னா, கம் டு தி டாபிக். வாட் இஸ் லவ்? என்னோடய ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லவ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். என்னை புரிஞ்சுக்கணும். நான் ஏதாவது ஒரு மாதிரி இருக்கேன்னா என்னோடய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மை கேர்ள்ஸ் சைட் அண்ட் பாய்ஸ் சைட். ஓகேவா? இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ட்ரஸ்ட்டு. கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்னால் ட்ரஸ்ட் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. பட் வாட் இஸ், ஹவு டிட் யூ ஃபைண்ட் யுவர் ஃபால் இன் லவ்? எனக்கு அதுதான் ஐ திங்க் இப்போ என் கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹவு டிட் யூ ஃபைண்ட் யுவர் ஃபால் இன் லவ் வித் கேர்ள் ஆர் பாய் ஆர் வாட் எவர் இட் இஸ்? ஓகே, நீங்கள் ஒரு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது சயின்ஸ் பிரகாரம் சொன்னால் இட்ஸ் கெமிக்கல்ஸ் ஆஃப் பிரைன்னு சொல்லுவாங்க. நம்ம பிரைனில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பண்ணக்கூடிய வேலை. நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை பார்க்கும்போது அது க்ரியேட் பண்ணுற அந்த டோபமைன்ஸ் இதெல்லாம் தான் அந்த ஒரு ஃபீலை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட். அதனால தான் நமக்கு அவங்கள பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும். ஸோ கூட இருந்தால் நல்லா இருக்குது, அந்த ஹாப்பினஸ் அகைன் வருது. இட்ஸ் லைக் எ சாக்லேட் மாதிரிங்கிறாங்க. அப்போ சாக்லேட் சாப்பிட்றதும்
நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு பர்சன் கூட இருக்கிற அந்த 2 கம்பேரிஷனும் ஒன்றா? அதான் எனக்கு புரியல. இன்னொன்று இதுலேயுமே எனக்கு டவுட் இருக்குது. ஃபேவரட் பர்சன்ஸுக்கும் அந்த லவ்டு ஒன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ என்ன மாதிரி கேரக்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் எல்லாருக்கூடையுமே நார்மலாக என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே நான் நார்மலாக எல்லாமே ஷேர் பண்ணுவேன். எல்லார் மேலேயும் கேரிங் அது எல்லாமே இருக்கும். இன்கேஸ் இஃப் ஐ லவ் சம் ஒன் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அந்த மாதிரி இருக்கேன், அந்த ஒரு பர்சன் கூடயும் அப்படி இருக்கேன் அப்படின்னா, அப்போது அது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் க்ரியேட் பண்ணும்? ஐம் நாட் அ ஸ்பெஷல். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி ஒரு கேரிங்காக இருக்கியோ, எப்படி இருக்கியோ அப்படி தான் என்கிட்ட இருக்கு. ஐம் நாட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். பட் நார்மலாக எல்லாருக்கூடையும் க்ளோஸாக, ஹாப்பி, ஜோவியலாக, கேரிங் அண்ட் லவ்வபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கணுமா, குறைச்சிக்கணுமா, அந்த பர்சனை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு போகணுமா? கண்டிப்பாக அதுக்குள்ளே எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியுது. கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை அவங்கக்கிட்ட தான் சொல்லுவோம். அதை புரிஞ்சுக்கிட்டா ஓகே. பட் இங்கே நிறைய இடங்களில் நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நீ என்னையும் பார்க்குற, அந்த மாதிரி ஒரு டாக் நிறைய பேருக்குள்ளே வந்திருக்கு. அதனால் பிரேக்கப் அளவுக்கு கூட போயிருக்கு. இதை நான் விசிபிளி பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆம் சேயிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பழக மட்டும்தான் வரும் இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். பட் நம்ம ஜீவன் படத்தில் வர மாதிரி ஃபால் இன் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி நடக்குது? பார்த்த உடனே ஷீஸ் மை கேர்ள், ஷீஸ் மை பாய் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்? எதனால் அது நடக்குது? சிலருக்கு அதில் உடன்பாடே இருக்காது. ஃபர்ஸ்ட் சைட், ஃபால் இன் லவ் வித் ஃபர்ஸ்ட் சைட், ஹவ் இட்ஸ் லைக் கிரேசி அண்ட் மேட்னஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அது எப்படிங்க பார்த்தோன்னே வரும் லவ்? என்னது இது? கொஞ்சமாவது பேசணும், புரிஞ்சிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கணும், நம்ம கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கனெக்ட் ஆகணும், ஒரு சேம் வைப்பாக இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்படி இருந்தால் தானே பிடிக்கும். பார்த்தோன்னே யூ ஃபால் இன் லவ்னா, ஸோ யூ ஃபால் இன் லவ் என்ன ஃபிசிக்கலி அப்படி தான் சொல்ல. கண்டிப்பாக இங்கே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜர்லி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிசிக்கல். கண்டிப்பாக இது அதுக்கப்புறமேட்டு வேணுமா இது சோல்ஃபுல்லி அவங்க கூட ரொம்ப கேரக்டர் பிடிச்சி அப்படி இருப்போமே தவிர, பட் ஸ்டார்டிங் ஒருத்தர் மேலே லவ் வருது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் நாட் ஃபுல்லி 100% அப்படின்னு சொல்ல, ஒரு 90% இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஃபிசிக்கலி ஒருத்தர் மேலே இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு ஆஃப்டர் தட் ஒன்லி தேர் ஃபால் இன் லவ். இங்கே என்னென்னா லவ்க்கு நிறைய டெஃபினேஷன். திஸ் இஸ் லவ், தட் இஸ் லவ், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி லவ் அப்படிங்கிறது ஃபைனலி என்னென்னா லவ்க்கு டெஃபினேஷனே கிடையாது. ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒவ்வொரு விஷயம் அது அவங்களோட லவ் லாங்குவேஜ். நம்ம பேரண்ட்ஸோட லவ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஜென்ரேஷனோட லவ் வேறு மாதிரி இருக்கும், என் ஃப்யூச்சரில் வரப்போகிறவங்களது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஆன்சைனில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, நம்ம ஹிஸ்டாரிக்கல் தலைவன் தலைவி அவங்களுடைய லவ் வேறு. எல்லாமே ஒருத்தர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த விதங்கள் சேஞ்சு. அது இல்லாமல் இது எப்படி அப்படின்னா, இட்ஸ் நாட் ஓன்லி இதுதான் விஷயம், இதனால தான் ஒருத்தரை பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரீசன்ஸுமே இங்கே இல்லை. இன்னொன்று இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணணுமா? எனக்கு லவ் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி அவங்கள எனக்கு பிடிக்கல, எங்களுக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நான் அவங்கள லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. இப்போ இருக்க அந்த சன்ரைஸாக நான் பேசுகிறேன். ஏன்னா இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். அது வேணாம். எனக்கு என்னென்னா ஐ திங்க் திஸ் இஸ் த குவெஷனரி செஷன் சொல்ல போனால். ஏன்னா மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். எதை லவ்னு நம்ம சொல்லலாம்? ஏன்னா ஒரு ஃபீல், எந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தால் அது லவ்?
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க ஃபீலை தாண்டி வேறு அப்போது இந்த ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஒருத்தர் கூட நம்ம அட்டாச்ட் ஆகுறோம், அதுதான் லவ்வா? இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப் லாங் இவங்க கூட இருந்தால் எனக்கு நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் லவ்வா? இந்த லவ்வில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருக்காங்க, வேறு ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசினாலோ இல்லை வேறு யாரையாவது பார்த்தாலோ லைட்டாக பொசசிவ்னஸ் இதெல்லாம் இருக்கும். இப்படி இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ல்டில் நான் ஒரு புக் படித்தேன், டாய்லெட் சீட் அப்படின்னு ஒரு புக். அதில் தமிழில் கழிவறை இருக்கே அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஆத்தர் ஒரு சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. அந்த சாப்டருக்கு அப்புறம் நான் அந்த புக்கை என்னால் படிக்க முடியல. ஐம் ஜஸ்ட் ஸ்டக் வித் தட். அந்தளவுக்கு எனக்கு ப்ராட் மைண்ட் செட் இல்லையா, இல்லை அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் வித் யூ கைஸ். இது எப்படி அப்படின்னா, அந்த ஆத்தர் அந்த ஒரு பர்சன்கிட்ட போய் சொல்லுவாங்க, சார் நீங்கள் 2 பேரும் என்னுடைய ஃபேவரட்டான கப்புள், உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டான கப்பலை நான் பார்த்ததே இல்லை. அவங்க கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் வயசான கப்பல்ஸ், ஒரு 50 year old இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கப்பல் நான் பார்த்ததே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அவர் சொல்லுவார், தேங்க்யூ மேடம், இது என் ஒய்ஃப் மேலே ரொம்ப காதல் வச்சுருக்காங்க, நானும் அவங்கள ரொம்ப காதலிக்கிறேன், பசங்க பிறந்ததுக்கப்புறமேட்டும் இந்த காதல் அப்படியே தான் இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லுவார். சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவார், என்னென்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் மேம் அப்படிங்கிறத சொல்லுவார். அது ஓகே சொல்லாமா தெரியல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என் ஒய்ஃபுக்கு என் மேலே காதல் இருக்குது, ஆனாலும் இன்னொருத்தர் மேலேயும் அவங்களுக்கு காதல் இருக்குது, இன்னொருத்தரையும் அவங்களுக்கு பிடிக்கும், இன்னொரு ஆண், இன்னொன்று அவங்கள இவங்க அப்பப்போ பார்க்கவும் செய்வாங்க. அதனால் என் மேலே அவங்க வச்சுருக்க லவ்வில் எந்த ஒரு குறையும் நான் பார்த்ததில்லை. நாளுக்கு நாள் காதல் அதிகமாகவே தவிர எந்த ஒரு குறையும் நான் பார்த்ததில்லை. அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக காதலாக அக்கறையாக அப்படி தான் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட பேசும்போது அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்படி அது இல்லாமல் இன்னொன்று சொல்லுவார், என்னென்னா என் மனைவி இன்னொருத்தர் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வேறு ஒருத்தரை காதலிப்பேன், இல்லை எனக்கு அந்த தாட்டு வரும் அப்படிங்கிறது கிடையாது, எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, வரப்போகிறதும் இல்லை. நான் என் மனைவி ரொம்ப காதலிக்கிறேன், எனக்கு வேறு ஒருத்தர் தேவையும் படலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த சாப்டரை படித்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் த புக். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தாலே வெட்டி கொலை அப்புறம் அப்படி இப்படி ஒரே வயலன்சஸ் தான் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்போ இவ்வளோ ப்ராடாக ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்க முடியுது? இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா? இவ்வளோலாம் லவ் பண்ண முடியுமா? நான் அந்த பொசிஷன்லேருந்து யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, இன்கேஸ் என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணால் நான் அப்படி சும்மா இருந்திருப்பேனா? ஓகே அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேனா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். ஓகே உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் என்ஜாய் வித் ஹர், பட் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அதுதான் என்னோடய மைண்ட் செட் அப்போது இருந்தது. இவ்வளோ ப்ராடாக யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்லாம் இருக்க பர்சன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரில. அந்த இடத்துல என்னால் அது எப்படி அதை ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல சொல்லப்போனால். ஸோ இந்த லவ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஐ திங்க் இட்ஸ் மரைன் ஓஷன் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இதில் தெரிய வேண்டிய விஷயங்கள், லவ்வுக்கு என்ன மாதிரியான ஒரு டெஃபினேஷன் இருக்குது, இல்லை டெஃபினேஷனே கிடையாதுங்கிறது தெரியுது. பட் நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் ஃபீல் பண்ணதே இல்லை, உங்கள் லைஃப்பில் நீங்கள் லவ் பண்ண பர்சன் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, இல்லை இதுதான் லவ்னு நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க, அந்த விஷயங்களை நாம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ஷேர் வித் மீ. ஓகே, ஐ திங்க் எபிசோட் ரொம்ப 14 minutes மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்கட் வெர்ஷன், அதை அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ திங்க் நான் ரொம்ப பேசியிருக்கேன், நிறைய அங்கங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இட்ஸ் அன்கட் வெர்ஷன், ஸோ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது இப்படியே இருக்கட்டும், பிடிச்சா கேட்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தட்ஸ் இட். அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். லவ் யூ டார்லிங்ஸ். பை.